GRC Jewellers காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at WeCare. 5-star K செந்தில் மற்றும் Duvin Studios presents சிபிராஜ் நடிப்பில் 10 hours வெற்றி நடை போடுகிறது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சத்யால ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து ஒரு 3 வருஷம் இருக்கும். ஆமாம் சார், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதில். நீங்கள் வீடு தேடி வந்ததுக்கு அதோட மகிழ்ச்சி. ஓகே, அரசியல் பரபரப்பு தமிழ்நாட்டில் அதிகப்படியான செய்திகள் வந்துட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த உடனே திமுக சேர்ந்தவங்க எல்லாருமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக முதலமைச்சர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை அந்த நிகழ்வும் போது கூட அவர் சொல்கிறாரு, ஏன் பதட்டப்படுறீங்க, ஏன் உங்களுக்கு பயம் வந்துருச்சு, அமைச்சர்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்கிறாரு. இன்றைய அதிமுகவினுடைய இந்த நிலை குறித்து உங்கள் பார்வை என்ன? ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் 11ஆம் தேதி அதிமுக பிஜேபி கூட்டணின்னு அமித்ஷா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பப்ளிக்கில் சில கருத்துக்கள் இருந்தது. அந்த அறிவிப்புக்கு பின்னாடி பப்ளிக்கில் என்ன கருத்து இருக்குன்னு சொன்னால், இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமையுது அப்படிங்கிற எண்ணம் பப்ளிக்கில் வந்திருக்கு. அது உளவுத்துறை மூலமாக இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியுது. வலுவான கூட்டணி மட்டும் அவங்க தான் வலுவான கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 200 இடம் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அதிருப்தியை என்கேஷ் பண்ணக்கூடிய வல்லமை படைத்த எதிர்கட்சிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு இருமாப்பு இன்றைய ஆட்சியாளர்கள்ட்ட இருக்குது. அது இருமாப்புன்னு சொல்லலாம், இல்லை தன்னம்பிக்கைன்னு சொல்லலாம், இல்லை நம்பிக்கைன்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம், இருக்குது. ஆனால் அது தகர்ந்திருக்கு. பப்ளிக்கே பேசுகிறாங்க. டிஎம்கே ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடியவங்க, இந்த 4 வருஷம் ஆட்சியில் பாதிக்கப்பட்டவர்கள், இப்போ இது ஒரு வலுவாக வந்திருக்கு. அது வலுவாக வந்திருக்குங்கிறதுக்கு ஏன் அவங்க நம்புகிறாங்கன்னு சொன்னேன். 2 விஷயம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட 2 பிரிவாக இருக்குது. ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலை ஒன்று, தேர்தல் நேரத்தில் ஜெயிக்கிற குதிரை எதுன்னு பார்த்து அதில் பணம் கட்டுற மாதிரி ஓட்டு போடுற இவங்க மத்தியில் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் பேரில் இருக்கிற அதிருப்தி, இந்த அதிருப்திக்கு மாற்றா அதிமுக கூட்டணி வலுவாக வந்துடும், இதுக்கு ஓட்டு போடலான்ற மனநிலை வந்திருக்கு. அது நீங்கள் கரியா கடையில் போய் பாருங்கள், பஸ்ஸில் போங்க, நீங்கள் எங்கே போனாலும் பப்ளிக் பேசுகிறாங்கங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியுது, அவங்க உளவுத்துறை மூலமாக. ஆகியால பதட்டப்படுறாங்க. எதிர் அணி பிரிஞ்சு நிற்குது, நம்ம ஓட்டு 40% 45% அப்படியே சாலிடாக இருக்கும், நாம் ஒரு 8 கட்சி கூட்டணி வச்சுருக்கோம், இந்த கூட்டணி பலத்தால் நம்ம ஜெயிச்சிடலாம், ஆகியெல்லாம் 200 சீட்டு வருவோம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த 200 சீட்டு வருவோம்னு சொன்னதில் ஸ்லாக் ஆகுது அப்படிங்கிறனும் பதட்டம் வருது. அப்போ அந்த பப்ளிக்னுடைய ட்ரெண்டை எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் சொல்லக்கூடியது ஒரு பார்வையாக இருக்கலாம். இன்னொரு பார்வை என்னென்னா, இந்த அதிமுக பாஜக கூட்டணி இந்த ஜெல்லாறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஏன்னா இது நாள் வரைக்கும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கட்டும், ஜெயக்குமாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, 26லையும் கிடையாது 31லையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்படி பேசுகிறாங்களே, அப்போ சந்தர்ப்பத்துக்காக இந்த கூட்டணி ஏற்படுத்தியிருக்காங்க, யாரோ மிரட்டி பணியை வச்சு அதிமுகவை இந்த மாதிரி பாஜக அலைன்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற பார்வையும் மக்கள் மத்தியில் இருக்குல்ல. இது ஜெல்லாகுமாங்கிற வரைக்கும் யோசிக்கிறாங்க. இல்லை, இது மக்கள் மத்தியில் இருக்குங்கிறது சொல்கிறத விட அரசியல்வாதிகள் மத்தியில் இருக்குன்னு வேணா எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்ம பார்வையில் இது மாதிரி மிரட்டினாங்க உருட்டினாங்கங்கிறதெல்லாம் சொல்கிறோம்ல. இது ஒட்டுமா ஜெயக்குமார் சொன்னார். தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்களுக்கு 100 வருஷமாக பல விஷயம் நல்லா தெரியும். அந்த காலத்தில் கண்ணதாசன் சொன்னார். கண்ணதாசன் பல விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்காரு. நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைன்னு இருக்கார் அரசியலில். நீங்கள் இந்திரா காந்தியை பற்றி கருணாநிதி பேசாத பேச்சு கிடையாது. சேலை கட்டிய ஹிட்லர், பூலான் தேவி, பெண்ணுக்கு சேலையில் ரத்தம் வருவது இயற்கைன்னெலாம் பேசினவர். இதையெல்லாம் மறந்து இந்திரா காந்தி கூட சேர்ந்தபோது 80 பாராளுமன்ற தேர்தல் இதே மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி 99ல் மதவெறி பாம்பு, நாகப்பாம்பு, பண்டாரம் பரதேசின்லாம் 99 வரைக்கும் பேசின கருணாநிதி பிஜேபி கூட சேர்ந்தபோது இதே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆகையால் இதில் சந்தர்ப்பவாதம்ங்கிறது அரசியல்வாதிகள்கிட்ட பிரிச்சே பார்க்க வேண்டியதில்லை. அவங்களுடைய சர்வைவலுக்கு அவங்க அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்கிறாங்க. நீ என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிமுக பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, 21ல் ஆளுங்கட்சியாக இருந்தோம், 2 முறை ஆளுங்கட்சியாக இருந்தோம், ஆன்டி இன்கம்பன்சிலாம் சேர்த்து கூட பிஜேபி கூட இருந்து 75 சீட் வாங்கினா கூட
அவங்களுக்கு வந்து சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடல பிஜேபி கூட இருந்தால. சப்சிக்வெண்ட்டாக 24 எம்பி எலெக்ஷன் வருது. இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, நாம் வந்து பிஜேபி கூட இருக்கிறதால தான் சிறுபான்மை மக்கள் நமக்கு ஓட்டு போடல, ஆகையால் வந்து நம்ம தனியாக வருவோம்னு முடிவு எடுத்திருக்கலாம். இது வந்து என்னுடைய அஸ்யூம்ஷன் தான், பர்சியூம்ஷன் இல்லை, அஸ்யூம்ஷன். அந்த முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் பிஜேபியை விட்டு விலகி வந்த பிறகு அதிமுகவுக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட்டாங்களா? அந்த நெல்லை முபாரக்குன்னு ஒருத்தருக்கு வந்து திண்டுக்கல்ங்கிறது அதிமுகவினுடைய பேஸ், அதிமுகவினுடைய கோட்டை. அங்கே கொண்டு அவர் நிறுத்துகிறாங்க. ஏன் நிறுத்துனாங்கன்னா, அந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பழனியில் மட்டும் 1,25,000 முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே திமுகவுக்கு போட்டிருந்தா கூட பரவாயில்ல, திமுக நிறுத்தின கம்யூனிஸ்ட் கேண்டிடேட் தான் சச்சிதானந்தம் நினைக்கிறேன், அவர் தான் ஜெயிக்க வச்சாங்களே. அப்போது ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய நிலைப்பாடை மாற்றுறதோ அல்ல வந்து தங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கிறதோ தப்பே கிடையாது. அதுவும் அரசியலில் அன்னைக்கு போன வருஷம் வந்து எம்பி எலெக்ஷன் யார் வரணுங்கிறது நமக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. நாம் சொன்ன சில கோரிக்கைகளை டெல்லியில் பிஜேபி செய்யலை. கோரிக்கைகள்னால் அரசியல் ரீதியாக அண்ணாவை பற்றி அவர் இப்படி பேசினார், அம்மாவை பற்றி அப்படி இப்படி பேசினாருலாம் சொல்லி அதை சொன்னாங்க, கேட்கல. நம்ம 2 விஷயத்தில் வெளியே வந்தோம். பிஜேபி கூட இருந்தால் நாம் வந்து வீணாக போயிடுறோமோன்ற எண்ணத்தில் கூட வந்திருக்கலாம். முஸ்லீம் சிறுபான்மையினர் நமக்கு ஓட்டு போடுவாங்க, அதில் வந்து ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. நீங்கள் என்னென்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைங்கிற மாதிரி இந்த சிறுபான்மையினர் ஓட்டை நம்பி பிஜேபி கழட்டி விட்டதால் மெஜாரிட்டியாக வந்து ஹிந்துஸ் ஓட்டு வந்து வேறு பக்கம் சிங்காக ஆரம்பிச்சிருச்சு. வழக்கமாக அதிமுக ஓட்டு விழுந்த பேஸில் இப்போ கோயம்புத்தூர் கொங்கு மண்டலமாக இருக்கட்டும், நீங்கள் மதுரை தேனி பக்கமாக இருக்கட்டும், ராம்நாத், அவங்களுக்கு வந்து ஒரு 8 இடம் வந்து 8 கான்ஸ்டியூன்சியில் வந்து 3rd பிளேஸுக்கு போயிட்டாங்க. அப்போ ரீதிங்க் பண்ணுறதுல வந்து தப்பு இல்லை. ஆகையால் இப்போ நடக்க போகிறது சட்டசபை தேர்தல். இல்லை, என்ன ஸ்டாண்ட் இப்போ சொல்லப்படுதுன்னா, ஜெயலலிதா வந்து இதுக்கப்புறம் நாங்கள் வந்து கூட்டணியே வைக்க மாட்டோம் பாஜகவோட, ஆனால் வந்து அதுலேருந்து மாற்றி எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் கூட்டணி வச்சாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியே வந்து இப்போ பாஜகவோட கூட்டணி போகிறதுக்கு தயாராகிட்டாரு. அப்படி என்ன வந்து கன்வின்சிங் ஃபேக்டராக எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்கெல்லாம் பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியல. சங்கருக்கு வந்து செலக்டிவ் அம்னீஷியாவா இல்லை வந்து பழசு தெரியலையா எனக்கு தெரியல, தப்பாக நினச்சக்கூடாது. ஜெயலலிதா வந்து பிஜேபி கூட நான் இனிமேல் கூட்டணியை வச்சுக்க மாட்டேன்னு சொன்னது வந்து 1999 கரெக்டாக. 98 வச்சாங்க. அந்த மாதிரி சொன்ன பல பிரச்சனைகளை நிறைவேற்றல மத்திய அரசாங்கம். ஒரே வருஷத்தில் வந்து ஒரே ஓட்டில் கவுத்தாங்க. அந்த வரைக்கும் வந்து காங்கிரஸ் கூட இருந்த பண்டாரம் பரதேசின்னு விமர்சனம் பண்ண கருணாநிதி ஜம்பாய் பிஜேபி கூட போய் சேர்ந்தார். இனிமேல் நான் வந்து பிஜேபி கூட இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன ஜெயலலிதா 2001 ஆட்சிக்கு வந்தாங்க. 2004 பாராளுமன்ற தேர்தலில் இதே கருணாநிதி திரும்ப காங்கிரஸ் கிட்ட ஸ்விங்கான உடனே பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சு பிஜேபிக்கு சீட்டு கொடுத்து 2 கட்சியும் முட்டை வாங்குச்சு. இது வரலாறு. அதில் ஜெயலலிதா வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அதில் ஸ்டிக்கான் பண்ணாங்கன்னுலாம் இல்லை. சரி, இப்போ 2004 உதாரணம் சொல்றீங்க. 2014 ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அது வந்து அந்த அன்னைக்கு வந்து டிஎம்கே வந்து காங்கிரஸ்லாம் வெளியே வந்துடுச்சு, 4 முனை போட்டியாச்சு, சேலஞ்சு பண்ணி பார்த்தாங்க. அன்னைக்கு வந்து டெல்லிக்கு வந்து மோடியா லேடியான்னு சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் நான் அந்த அம்மா கூடயும் சரி, எம்ஜிஆர் கூடயும் சரி, கருணாநிதி கூடயும் சரி டூர்லாம் போயிருக்கேன். மோடியா லேடியான்னு சேலஞ்ச் பண்ணாங்க நம்மள மாதிரி சேனல்ஸ் தான் சொல்லிகிட்டு இருந்தே தவிர, எங்கேயா ஒரு கிளிப்பிங் நீங்கள் தேடி பிடிச்சி ஏதாவது ஒரு கூட்டத்தில் மோடியா லேடியான்னு ஜெயலலிதா சவால் விட்டாங்கன்னு காட்டிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அங்கே இந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் யாரோ பேசினாங்க எழுதினாங்கல்ல இருந்து தெரியும். அப்படியே அந்த அம்மா சேலஞ்ச் பண்ணியிருந்தா கூட ஓட்டு ஸ்பிளிட் ஆச்சு, அவங்க 37 இடம் ஜெயிச்சாங்க. ஓட்டு ஸ்பிளிட் ஆச்சு. நீங்கள் இன்றைக்கி திமுக வந்து 3 தேர்தலாக ஜெயித்தோம், 4 தேர்தலாக ஜெயித்தோம், 5 தேர்தலாக ஜெயித்தோன்னு சொன்னால், காங்கிரஸ் தனியாக நின்னா ஒரு எம்எல்ஏ செக்மெண்ட்டுக்கு வந்து 10,000 ஓட்டு கூட வாங்காது, ஒரு எம்எல்ஏ செக்மெண்ட்டுக்கு. அதை நான் ஏன் இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, 2014 தனியாக நின்றுது. ஈரோடு வந்து திருப்பூர் பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்ஸில் ஈவி.கே. இளங்கோவன் நிற்கிறாரு. மொத்தமே 6 எம்எல்ஏ செக்மெண்ட் சேர்த்து அவர் வாங்கின ஓட்டே 17,000 ஓட்டு தான். அன்னைக்கு வந்து ப. சிதம்பரம் பையனும் திருநாவுக்கரசர் இவங்க 2 பேர் தான் ட்ரிபிள் டிஜிட்டில் ஒரு 1,00,000 ஓட்டு 90,000 ஓட்டுன்னு வாங்கினாங்களே தவிர, வேறு இப்போ வந்து விஷ்ணு பிரசாத்னு ஒருத்தர் டிஎம்கே அலைன்ஸில் எம்பியாக இருக்கார் கடலூரில், அவரே வந்து 20,000 ஓட்டு வாங்கலை ஆரணி பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சியில். அப்போ வந்து டிஎம்கேக்கு இன்றைக்குன்னு சொல்கிறேன், கருணாநிதி இருந்தபோதும் சரி, கருணாநிதி போன பிறகும் சரி,
தனியாக காங்கிரஸால் ஒன்றும் பண்ண முடியாதே தவிர டிஎம்கே கூட ஒட்டும்போது காங்கிரஸினுடைய அந்த 5% 6% ஓட்டு வந்து டிஎம்கேக்கு பலமாக இருக்குது, காங்கிரஸுக்கு டிஎம்கே ஓட்டு பலமாக இருக்குது. இதில் தான் தொன்னைக்கு இல்லை சார், ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். வெண்ணைக்கு தொன்னை ஆதாரமா தொன்னைக்கு வெண்ணெய் ஆதாரமான்னு கேட்டால் அவங்க 2 பேரும் அது மாதிரி இருக்காங்க. இல்லாத போது 4 இருந்தது, அதிமுக 37 சீட் ஜெயிச்சது. அப்போ கூட கன்னியாகுமரியில் யார் ஜெயிச்சா? கன்னியாகுமரியில் காங்கிரஸ், திமுக, அதிமுக, பிஜேபி ஜெயிச்சது. தருமபுரியில் வன்னியர் ஓட் பேங்கு இவர் அன்புமணி ஜெயிச்சார் பாமக. இந்த 2 சீட்டை தவிர 37 சீட்டு. இன்றைக்கின்னு சொல்கிறேன், இப்போ 24 தேர்தலில் தமிழ்நாட்டில் அத்தனை கட்சியும் தனித்தனியாக நிற்கிறோம்னு சொல்லுங்கள். இப்போ ஆளுங்கட்சி இருக்குது, நாங்கள் தனியாக நிற்க தயார்னு அவங்களுக்கு எல்லா பலமும் இருக்குது. இப்போ ஆளுங்கட்சி அவங்களுக்கு அதிகார பலம், பணபலம், படைபலம் எல்லாம் வச்சுருக்காங்க. தனியாக நிற்கிறேன்னு சொல்லுங்கள். அதிமுகவும் தனியாக நிற்கட்டும், தாவேகா நிற்கட்டும், சீமான் நிற்கட்டும், காங்கிரஸ் நிற்கட்டும். 200 சீட்டில் வந்து இதே டிஎம்கே சொல்கிற 200 சீட்டில் அதிமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு போகும். அதான் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்க, இந்த சிறுபான்மையர் ஓட்டு வந்து அதிமுகவுக்கு பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லும் போது விழுந்ததா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அப்ப சிறுபான்மையர் வாக்கு விழுந்ததான்னு கேட்கல, விழலன்னு கேட்கறேன். இல்ல அதான் கேட்கறேன், விழுல அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்ல 2024 தேர்தல்ல. இப்ப 2026 வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தனாலதான் பாஜகவோட கூட்டணி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல அப்படி புரிஞ்சுக்க வேணாம். நமக்கு இப்படி இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, அப்படி இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையை ஆயிட்டோம் லாஸ்ட் டைம். நமக்கு இப்போ புருஷனே போகிறோம்னு வந்து பிஜேபி கூட இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் ஹிந்து ஓட் பேங்க் வந்து ஸ்லாஷ் ஆச்சு. 8 பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்ஸில் ஏடிஎம்கே 3rd போயிருக்கு. சில கான்ஸ்டியூன்ஸில் வந்து இங்கே தென் சென்னையிலேயே வந்து டெபாசிட் போச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சு தனியாக நின்னோம். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பேசிங்க, தேமுதிகவனுடைய பர்சன்டேஜ் என்னன்னு தெரியும். அவங்கள மட்டும் கூட வச்சுக்கிட்டு அதிமுக 21% ஓட்டு வாங்கியிருக்கு தனியாக. திமுக வாங்கின 40 தொகுதி ஜெயிச்சிருக்கலாம். அதில் அந்த 40 தொகுதியிலையும் திமுகவினுடைய பர்சன்டேஜ் என்ன, இல்லை அதனுடைய காங்கிரஸ் பர்சன்டேஜ் என்ன, மற்ற 6 கட்சி பர்சன்டேஜ் என்னன்னு தெரியாது. இங்கே வந்து 21% வந்து ஏடிஎம்கே வாங்கியிருக்கு. அவங்களுடைய கவுண்டிங்கே நீங்கள் இப்போ வர்றது சட்டசபை எலெக்ஷன் வேறு, அதுக்கு யார் வரணுங்கிற கணக்கு இருக்குது. பிஜேபி அண்ணாமலைங்கிற ஒருத்தர் அதுக்கு தலைமை தாங்கின பிறகு அவரை கன்சாலிடேட் பண்ணி அவர் ஒர்க் பண்ணதில் ஒரு 18% ஓட்டு வந்து அவங்க காட்டுறாங்க. அது கூட்டணியா இல்லை சார். அப்போ திமுக என்ன தனியாவா? நீங்கள் அதை இப்படி கேட்கும்போது அதை மட்டும் 45% திமுக 45%ங்கிறீங்க. இது கூட்டணியா இல்லைன்னு சொன்னால் இருக்கட்டும், கூட்டணி தான். இப்போ திமுக அவங்க கிட்ட யார் இப்போ அவங்க காட்டக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி நம்ம வந்து இந்த சட்டமன்ற தேர்தலோட நாடாளுமன்ற தேர்தல் வந்து வாக்கு சதவீதத்திலையோ அல்லது அதையும் இதையும் ஒப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்றோமோ, இதுவுமே வந்து சட்டமன்ற தேர்தல் போது இது வந்து எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் அப்படின்னு இருக்குல்ல. அதையும் இதையும் ஒப்பிடக்கூடாதுன்னா இப்படி வச்சுக்குவோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து இது அதிமுக பிஜேபி எல்லாம் தான் கூட்டணி, பாமக அதே கூட்டணி. இப்போ அதே கூட்டணி தான் இப்போ அவங்கள எடுத்து ஃபைட் பண்ண போகுது இல்லையா? அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை இல்லை. இவங்க வந்து அன்னைக்கு வந்து பிஜேபியினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாது, கம்மி. முருகன் ஏதோ வேல் யாத்திரைலாம் பண்ணார் போக்குவரத்து. இன்றைக்கி பிஜேபியினுடைய ஸ்ட்ரென்த்து தெரியும். இப்போது இப்போ அதே கூட்டணி தான் ஃபைட் பண்ண போகுது. 4.5 வருஷம் இபிஎஸ் முதலமைச்சராக இருந்தபோது இந்த அளவுக்கு எதிர்ப்பு சம்பாதிக்கலை. அங்கே வந்து கூட்டணி ஒர்க் அவுட் ஆகி வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனால் இவங்க வந்து ஆட்சியை இழந்தாலும் 75 எம்எல்ஏஸ் வந்து பிடிச்சாங்க. இப்போ வந்து கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி. சும்மா வந்து நம்ம புண்ணுக்கு தடவிட்டு அலையலாம், வாசம் தான் இருக்க மித்தர் உள்ளே இருக்கிற புண்ணாக தான் இருக்கும். அது மாதிரி இப்போ இருக்கிற ஆட்சிக்கு எதிராக மக்கள்கிட்ட வந்து கடுமையான அதிருப்தி இருக்குது. நான் சொல்லணுங்கிறத சர்மாக்கே நல்லா தெரியும். கேள்வி கேட்கறதுக்கு வேணால் எப்படி வேணாலும் கேட்கலாமே தவிர, அப்போ இதனுடைய ரியாக்ஷன் எப்படி வரும்னா இந்த அலைன்ஸுக்கு ஃபேவராக வரும்போது 75 150 ஆகிட்டு போகுது, அப்படியே டபுள் ஆகிட்டு போகுது. இல்லை இப்போ நீங்கள் அண்ணாமலை வந்த பின்பாக கன்சால்டேட் ஆயிருக்கு ஓட்டெல்லாம் ஓரளவுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கூட்டணியாகவும் 18% வந்து வாங்கியிருக்காங்க, ஓகே. ஆனால் இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அண்ணாமலைக்கு இருந்த செல்வாக்கு இவருக்கு இருக்கா அப்படிங்கிற பார்வையும், அண்ணாமலை இல்லாமல் நான் இனிமேல் பாஜகவில் தொடர மாட்டேன் அப்படிங்கிற பார்வையும் அவங்க கட்சிக்குள்ளேயே வந்திருக்குல்ல. இல்லை அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து எலெக்ஷன் முடிஞ்சுதான் சொல்லணும், இப்போவே சொல்ல முடியாது. நயினார் நாகேந்திரன்கிறது வந்து இப்போ அண்ணாமலை இந்த பக்கம் இவங்களுக்கு எங்கே பலமாக இருக்கோ அந்த கொங்கு பெல்ட்டில் இருந்தவர். அவர் வந்து நம்ம சோஷியல் மீடியா மூலமாக அவருடைய செயல்பாடுகள் வந்து பப்ளிக்கில் ரீச் ஆச்சு, அகையில் ஓட்டு வாங்கினாங்க. நீங்கள் தென் மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து இப்போ அதிமுகவை பற்றி குறை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இல்லை, இவர் இல்லை, அந்தம்மா இல்லை, இந்தம்மா இல்லை, அகையில் வந்து முக்குலத்தோர் வாக்கு வங்கி போயிடுச்சு அதுன்னு ஒரு
கதையை நம்ம 4 வருஷமாக உருட்டிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்குவோம். இப்போ நயினார் வந்து அங்கே தலைவரான விட்டு தென் மாவட்டங்களில் வந்து ஏற்கனவே அதிமுகவுடைய கட்டமைப்பு இருக்குல்ல, அதுவும் இவர் ஏற்கனவே வந்து அதிமுக இருந்தவர். இவங்க ஒத்துமையாக செயல்படும் போது அந்த பழைய சரிவை வந்து அது சரி கட்டும். ஒன்று. ரெண்டாவது, அந்த கெமிஸ்ட்ரி அந்த பகுதியில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அது 100% ஒர்க் அவுட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, தென்காசி இந்த ஏரியா எல்லாம் பாருங்கள், திண்டுக்கல், இந்த பிஜேபி அந்த கூட்டணி இருக்குல்ல, இந்த எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் நம்ம வந்து பார்க்கக்கூடாது, பிரிக்கக்கூடாதுன்னு இல்லை. அந்த வாங்கின ஓட் பேங்க் இருக்குல்ல, அதுவும் ஏடிஎம்கே தனியார் வாங்கின ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சாதகமான சூழல். சாதகமானது மட்டும் இல்லை, ஒருபடி மேலே இருப்பாங்க. சாதக பாதம்ங்கிறது ஒருபடி மேலே இருப்பாங்க. அதில் நயினார் நாகேந்திரனை போட்டதால் வந்து ஏதாவது ஆகுமான ஒன்றும் ஆகாது. இல்லை, இப்போ அவர் கொஞ்சம் டாமினேட் பண்ணி என்ன சொல்கிறாரு, இலையின் மேலே தாமரை மலரும் அப்படிங்கிறாரு. உண்மை தானே? இலை தாங்க பேஸு. இலை தாங்கினாதாங்க தாமரை மலரும். நீங்கள் அந்த காம்பும் இலை இல்லைலாம் தாமரை. அவர் வந்து இலைய தாமரை சாப்பிடுது இல்லையே, அது உங்களுக்கு தெரியுது. இலைய தாமரை சாப்பிட தமிழ் சொல்லுவாங்க. சாத்தான்குளத்தில் ஒரு பை எலெக்ஷன் நடந்து, அந்த பை எலெக்ஷன்ல என்ன சொன்னாங்க, சாத்தான்குளத்தில் தாமரை தெரியுது, தாமரை தெரியுது. அப்போ கை நிற்குது. அப்போ நான் சர்க்காஸ்டிக்காக நான் சொன்னேன், குளத்தில் தாமரை மலர்றது வந்து சகஜம், கை தெரியறது சரியாக வராதுன்னேன். கை தெரியுதுன்னா உள்ள வந்து பாடி இருக்குன்னு அர்த்தம். இலைக்கு மேலே தாமரை மலர் இல்லை. அவருடைய வாசகம் வந்து இப்போ ஒரு சர்ச்சைக்குள்ளா இருக்கு. அவர் வந்து இந்த மாதிரி கருத்து தெரிவிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்த சில தொண்டர்கள் நினைப்பதாக நம்ம வந்து செய்திகள் சோசியல் மீடியாவில் பார்க்குறோம்ல. இதைத்தான் நாங்கள் வந்து சங்கர் தயவு பண்ணி அந்த தொண்டரை எனக்கு கண்ணில் காமிச்சா நல்லா இருக்கும். எனக்கு யாரையும் திட்டுறதுக்கு மனசு வரல. ஒரு காலத்தில் உண்மையான ஜேர்னலிஸ்ட் எல்லாம் அவன் கையில் பேனா வச்சு எழுதிட்டு இருந்தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட கையில் வந்து இது ஜேர்னலிஸ்ட் போய் சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன வந்து டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ அதை வந்து இப்போ ஒரு கால பேப்பர் ஒன்று இருக்குது, அதனுடைய கருத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, திமுக அனுதாபிகள் தெரிவித்தார்கள், அதிமுக ஊழியர்கள் தெரிவித்தார்கள். இதை எழுதுகிறவன் டேபிளில் உட்காந்து நான் அதுக்கு வந்து சாக்கடை பெஞ்சுன்னு சொல்லுவேன், ஏதோ ஒரு பேரை சொல்லுவேன், இது உங்கள் இடம்னு சொல்லுவேன், எழுதுறதெல்லாம் நான். ஆனால் நேரடியாக நான் சொல்கிறேன், இந்த திமுக தொண்டன்னு சொல்லு, அனுதாபின்னு சொல்லு, அது அதிமுக பேர் சொல்லிட்டு போ, அதில் என்ன உனக்கு கெட்டு போச்சு? அவன் சொன்னதை நீ போட இப்போ ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஜெயக்குமார் இல்லை ஒரு கேபி முனுசாமி, இது மாதிரி ஒரு திண்டுக்கல் சீனிவாசன்னா கூட அவங்க ஒரு லெவலில் இருக்காங்க. இப்போ நான் சொன்னது வந்து என் பேர் போடுப்பான்னு சொல்கிறது வேறு விஷயம். நான் தொண்டேன். என்னையை பொறுத்த வரைக்கும் என் பேர் பேப்பரில் வராதான்னு ஏங்கிட்டு இருக்கிறவன், என்றைக்காவது ஒரு நாள் என் பேர் பேப்பரில் வராதுன்னு பேரை போட்டு போ, இந்த கிளைக்கழக செயலாளர் சொன்னாருன்னு. ஐயால் நம்ம உட்காந்து இடத்துல உட்காந்து எழுதுறதோ பேசுகிறதோ வேறு விஷயம். யதார்த்தமான உண்மை எப்படின்னா, 4 பேருக்கு பிடிக்கலைங்கிறதெல்லாம் வேறு சார். நீங்கள் 8 பேரோடு நிற்கிறீங்க சார். என்ன ஒத்தையில் வந்து நிற்கிறதுக்கு இபிஎஸ் என்ன வந்து இந்த ரஜினிகாந்தா வேங்கையும் ஒத்தையில் வரான்னு சொல்கிறதுக்கு? இது அரசியல் களத்தில் நாம் வந்து ஓடுறோம். வெற்றி இலக்கு தான் முக்கியம். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி தான் தீரணும். வெற்றி வந்த பிறகு எப்படி வந்ததுன்னு எவனும் பார்க்க மாட்டான். கூட்டணியா வந்ததா, தனிச்சு வந்ததா, எடப்பாடியால ஜெயிச்சமா அப்படின்லாம் பார்க்க மாட்டான். நீ வெற்றி யாரு? ஆட்சி அமைச்ச பிறகு எல்லாம் அதிமுக பின்னாடி தான் ஓடிட்டு இருப்பானே தவிர, இப்போ பென் ஒன்று ஓடுதுன்னு சொன்னால் நாளைக்கு பென்சில்னு ஒன்று வரும், அதை தான் பார்ப்பானே தவிர எப்படி வெற்றி. இப்போ 8 கட்சி கூட்டணியோட திமுக ஜெயிச்சிருக்கு. அவங்க அதான் சொல்கிறாங்க, யோசனை பண்ணி பாருங்க, 7 பேர் தூக்கி தானே அவங்கள நிற்க வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்க உயரத்தில்? நாங்கள் தான் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. அது மாதிரி தான். அகையால் உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி எடப்பாடியால் வந்ததான்னு ஊருக்கே தெரியும். நீ டெல்லியிலேருந்து வந்தவரே சொல்லிட்டு போயிட்டாரு, இபிஎஸ் தலைமையில் தாண்டா இங்கே என்டிஏன்ட்டாரு. அதான் நீங்கள் சொல்லக்கூடிய டெல்லியிலேருந்து வந்தவர் ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, அதில் வந்து என்டிஏ கூட்டணி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட கிளம்பிச்சு. அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி நான் இப்போ சொல்கிறேன், அப்படிலாம் சொல்லலன்னு நான் மறுக்க தேரல் நாயர் மறுக்கிறதுக்கு அது வேறு விஷயம். என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்லை, இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் இருக்கட்டும், அதே மாதிரி ஹிந்தி தெரிஞ்ச ஊடகவியலாளர் இருக்கட்டும், அவர் என்ன பேசினாரு, என்ன வந்து இங்கே கன்வே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, இல்லை அவர் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு நான் இன்னொரு விளக்கம் சொல்கிறேன். என்டிஏ கூட்டணி அரசு அமைக்கும்னு சொன்ன வேற விஷயம். ஆட்சி அமைக்கிறதுக்கும் அரசு அமைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு.
பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும்னு சொன்ன வேற, ஆட்சியில் பங்கு இது அது இல்லை. என்டிஏ அதிமுக தலைமையில் என்டிஏ அதுதானே. அவர் சொன்னது டெல்லிக்கு வந்து நரேந்திர மோடி தலைமையில், தமிழ்நாட்டுக்கு வந்து இபிஎஸ் தலைமையில் அதிமுக தலைமையில் வந்து என்டிஏ. இந்த என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஆனா இதை பாஜகவினர் மறுக்கிறாங்கல்ல. அது மறுக்கவே இல்லையா? நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, அது எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் பேசி முடிவு பண்ணிப்பாங்க அப்படிங்கிற. அது சார் அவர் வந்து தமிழ் மாநிலத்துக்கு தலைவர், ஆகையால அவர் எப்படி கருத்து சொல்ல முடியும்? இல்ல அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல அப்படின்னு சொல்லி மாநில தலைவரா இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லன்னு சொல்லவே இல்லையே அவரு. இல்ல கூட்டணி ஆட்சி, கூட்டணி அரசு ஆட்சி அப்படின்னு சொல்லி அந்த தகவலை அமித்ஷா நயினார் நாகேந்திரன் கூட சொல்ல மாட்டாரா? எப்படி சொல்லுவாங்க? நீங்க டெல்லி தலைமை வந்து அந்த காலத்துல இருந்து வந்து கருணாநிதிட்ட சொல்லிட்டா எல்லாம் பண்ணாங்க. இங்க அறிவாலயத்துல வந்து மேல ரைடு விட்டு கீழே 63 சீட் வாங்கினாங்களா, அப்ப வந்து கருணாநிதிட்ட சொல்லிட்டா சோனியா ரைடு. சார் அதுதான் சார் சந்தேகத்தை எழுப்புது. சந்தேகமே கிடையாது. நீங்க நாம போடுற கேள்வி சார், இது மாதிரி அமித்ஷா சொன்னாரு சார், கூட்டணி அரசா கூட்டணி ஆட்சியா சார், நம்ம கேள்வி கேட்குறோம்ல. அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, எதா இருந்தாலும் அமித்ஷாவும் இபிஎஸும் பேசிக்குவாங்கிறாரு. ஏன்னா அங்கே டெல்லியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் ஈவன் இத்து போன கம்யூனிஸ்டாக இருந்தாலும் அங்கேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் லோக்கலில் செயல்படுத்த போகிறாங்க. அதில் நயினார் வந்து எந்த விதத்துலேயும் வந்து டீவியேட்டாக எதையும் பேசல. நாளைக்கு நீங்கள்லாம் விருப்பப்படுற மாதிரி, அதாவது இந்த கூட்டணியை உருகுலைக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் சுற்றி 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 வருது. அது பல்வேறு சந்தேகங்களை கலப்புது, பல்வேறு பிரச்சனைகளை சொல்லுது. இதுக்கெல்லாம் வந்து நாம் ஏதாவது சொல்லி மாட்டிக்க கூடாதுங்கிறது நயினார் உஷாராக இருக்கார். நாளைக்கு வந்து இப்போ உதாரணமாக சொல்கிறேன், இந்த கூட்டணியில் அதிக சீட் யார் நிற்பாங்க சொல்லுங்கள்? அதிமுக தான் நிற்கும். நிற்பாங்கல்ல, எவ்வளவு சீட் நிற்பாங்க? மேக்ஸிமம் 120. இப்போ வந்து நான் நெறியாளர் சங்கர் வந்து ஜான்டிஸ்ட்னு வச்சுக்கோ, எவ்வளோ நிற்பாங்க? 120க்கு மேலே கண்டிப்பாக நிற்கிறேன். 120க்கு மேலே. சரி, மேலே எவ்வளோ? மீதி இருக்கக்கூடிய தொகுதி தான். இல்லை புரியல. 114 தொகுதி. இல்லைங்க, 120க்கு மேலேன்னா எத்தனை தொகுதி இருக்குன்னு கேட்குறேன். அதான் 234 தொகுதி இருக்குது சார். அதில் 120 இவங்க நிற்க போகிறாங்க. அவ்வளோதான் நிற்பாங்கங்களா? நீங்கள் இவ்வளவு மட்டமாக இப்படி ஒரு அதிமுகங்கிற கட்சியை இட போட்டிங்கன்னு எனக்கு புரியலை. நீங்கள் இதே கேள்வியை உங்கள் கூட்டணி கட்சிக்கெல்லாம் சரி பாதி கொடுத்துட்டு மீதி பாதி 117 நிற்பீங்களேன்னு திமுகவை பார்த்து கேட்டால் அங்கே வரலாறு இருக்குது. 1980 காங்கிரஸ் கூட சரி பாதி 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 போட்டு தான் நின்னாங்க. 117 அன்னைக்கு ஏன் தோத்தாங்கன்னு சொன்னால், தமிழ்நாட்டு மக்கள் இப்போ வர்ற தேர்தல் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஏன்னா எதிர்காலத்தை பற்றி சொல்ல முடியாது. பழைச சொன்னோம்னா கூட்டணி ஆட்சியை விரும்பாததால் தான் எம்ஜிஆர்கிட்ட தனி ஆட்சியை கொடுத்தாங்க. 117 ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணாங்க. 2006 98 96 சீட் தான் கருணாநிதி கொடுத்தாங்க. அப்போ கூட அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தனி ஆட்சிங்கிற பாரம்பரியம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லார்ட்டையும் காங்கிரஸ்லேருந்து பாமக அப்போ வந்து 18 சீட் ஜெயிச்சுது. எல்லாத்துட்டையும் கெஞ்சி கூத்தாடி என்னால் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி வந்து இருக்கக்கூடாது, இதுதான் எனக்கு கடைசி தேர்தல், உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வேணுமோ செய்கிறேன், ஆனால் ஆட்சியில் பங்கு கேட்காதீங்க, மந்திரி சபையில் பங்கு கேட்காதீங்க, நான் இருந்துட்டு போகிறேன்னு அவர் கெஞ்சினது தான் எல்லாரும் அவருக்கு ஆதரவுன்னு கவர்னர்கிட்ட கொண்டு போய் லெட்டர் கொடுத்தாங்க. அப்போ கூட அவர் வந்து தனியாக தான் ஆட்சி நடத்தினார். பப்ளிக் ட்ரெண்டு அது மாதிரி. நாம் வந்து கூட்டணி ஆட்சி வரும் அது வரும் இது வரும் நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். கூட்டணி ஆட்சின்னு சொல்லி வந்து நீங்கள் தேர்தலை சந்திங்க, எவ்வளவு பெரிய தோல்வியை சந்திப்பீங்கன்னு பாருங்கள். அப்போ கூட்டணி ஆட்சிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிக்க மாட்டார். சரி, அவர் தெளிவாக சொல்லிட்டார்ல. அன்னைக்கு கூட 4 நாள் முன்னாடி சட்டசபை வளாகத்தில் பேட்டி கொடுக்கும்போது சொல்லிட்டார்ல. ஒன்று. ரெண்டாவது என்ன நாம் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னால், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2001 தான் திமுகவால் கருணாநிதியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஜெயலலிதா எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக 138 சீட்டில் தான் நின்னாங்க. மீதி எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தாங்க. பாமக கொடுத்தாங்க, காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க, கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. 138 நின்று இந்த நாட்டு மக்களினுடைய எதுக்கு சொல்கிறேன், 132 சீட்டு வந்து அதிமுகவை தான் ஜெயிக்க வச்சுது. தனி ஆட்சி தான் நடத்தினாங்க. 132 சீட்டு கொடுத்தது அன்னைக்கு 130. அதை கூட கருணாநிதி அடுத்த தடவை எலெக்ஷனில் என்ன பண்ணார், 2006 எலெக்ஷனில் மற்றவங்களுக்குலாம் சீட் அதிகமாக கொடுக்கும்போது 138 நின்று 132 ஜெயிக்கும்போது நாம் 150 ஜெயிக்க முடியாதுன்னெலாம் டைலாக் விட்டார். ஆனால் அவரால் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ண முடிஞ்சுன்னு வச்சுக்கோம். ஆகையால் இந்த கூட்டணி அது வந்து சார் டெல்லியில் இருக்குன்றது வந்து யார் வந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் சார். தமிழ்நாடு ஒரு மாதிரி பூமி சார். அது நீங்கள் இப்போ விஜயெல்லாம் கூட்டணி ஆட்சி வர்றவங்களுக்கு கொடுப்போம்லாம் சொல்கிறாருல்ல, அவருடைய நெட் ரிசல்ட் என்னன்னு பாருங்கள். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவருடைய ரிசல்ட் என்னன்னு பாருங்கள். ஆகையால் அவர் இபிஎஸ் எடுக்கிற வழிமுறைகள் கரெக்டு.
நீங்கள் நினைக்கிற மாதிரி 120 சீட்டில் அதிமுக நீங்கள் நிற்கும்னு சரி, நீங்க சொல்லுங்க சார். ரொம்ப மட்டம் இல்ல நான் மட்டம் தட்டல. இல்ல நான் ரொம்ப மட்டமாக கணக்கு போடலைங்கிற அந்த கட்சியை. ஏன்னா அது 52 வருஷம் பாரம்பரியம் மிக்க கட்சி. எம்ஜிஆர் வந்து ராமாவரம் தோட்டத்துக்கு வந்து இந்திரா காந்தியினுடைய ஸ்டால்வார்ட்ஸ் ஆர் வெங்கட்ராமன், சி சுப்பிரமணியம், மகாதேவன் பிள்ளை பல பேர் அவர் தோட்டத்து வாசலில் நிற்க வச்சவர். நிற்க வச்சுட்டு எம்பி எலெக்ஷனில் சேர்த்தார், எம்எல்ஏ எலெக்ஷனில் கழட்டி விட்டார். வரலாறு அதிமுகவுக்கு நிறைய இருக்குது. அதில் அதனுடைய தொடர்ச்சி தான். இன்றைக்கி திமுக அண்ணா ஆரம்பித்தார், எம்ஜிஆர் வளர்த்தினார், கருணாநிதி அதில் வந்தார். இப்போ கருணாநிதியினுடைய பேஸை வச்சு அவர் பையன் ஓட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஓட்டலான்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்கிறது வேறு. இங்கே வந்து எம்ஜிஆர் ஆரம்பித்தார், அவர் வந்து பாவம் போயிட்டார். ஜெயலலிதா ஒரு 28-29 வருஷம் அந்த கட்சியை கட்டி காப்பாற்றிருக்கு. அந்த அமைப்பு வந்து இன்னைக்கு வந்து அந்த அமைப்பை வந்து இன்னைக்கு இபிஎஸ் தாங்கிட்டு இருக்காரு. இல்ல அந்த அமைப்பு இன்னும் அப்படிதான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ கட்சிக்குள்ள நிறைய அந்த விரிசல்லாம் இருக்கிறத நம்ம பாக்குறோம்ல. மரத்துல இருந்து கீழே விழுற 1-2 இலை விழுந்தா வந்து புது இலைகள் துளிர்க்கும். இப்போ விரிசல் கட்சியில வந்து விரிசலே கிடையாது. சரி, இன்னும் நாம இதையே சொல்லிட்டு இருக்கோம். அவரும் 3 வருஷமா பொதுக்குழு கூட்டினதுலேருந்து என்ன சொன்னாங்க, இந்த 2500 பேரா கட்சி. நாங்கள் மதுரையில் ஒரு 15 லட்சம் பேரை கூட்டி காமிச்சு அந்த 2500 பேர் தான். இந்த 2500 பேருக்கு கீழே தான் வந்து அந்த கட்சியில் இருக்கிற 1 கோடியோ 1.5 கோடியோ 1.7 கோடியோ தொண்டர்கள் உறுப்பினர்கள் இருக்காங்க. இல்ல தொண்டர்களை இபிஎஸ் மதிக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்து கூட இப்ப நிலவுது இல்ல. ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன், யார் சொல்றாங்க? ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, கூட்டணி வந்து அறிவிக்கப்படுது. எப்பயுமே பொதுவா வந்து சைட் குழு, பொதுக்குழு அப்பெல்லாம் வந்து அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆனா இந்த முறை அப்படியே நடந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்கல்ல. இல்லை, கேள்வி எழுப்புறது ரொம்ப சுலபம். எப்பப்போ செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி அதிமுக இல்லை திமுக இந்த 2 கட்சியை வச்சுக்கோம், மற்ற கட்சியை பற்றி நமக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க வந்து எதை நாங்கள் பொதுக்குழுவில் முடிவு ஒன்றும் சீட்டு போட்டோம், டப்பாவை திறந்து பார்த்தோம், அதிமுக கூட போன்னு சொல்லியிருக்காங்க, திமுக கூட போன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் 1949 திமுக ஆரம்பிச்சதுலேருந்து 72 அதிமுக ஆரம்பிச்சதுலேருந்து இந்த 2 கட்சியும் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி முடிவு பண்ணி தான் அலைன்ஸ் வச்சிருக்காங்களா? சொல்லுங்க. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு டிஸ்கஷன். எனக்கு கேட்ட கேள்விக்கு பதில், செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி இப்படித்தான் கூட்டணி போகணும், இப்படிதான் போறோம்னு சொல்லி முடிவெடுத்து தான் கூட்டணி வச்சிருக்காங்களா? இல்ல ஆல்ரெடி டிசைட் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை டிஸ்கஷன் பாயிண்டா எடுத்து இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ வந்து கூட்டணி அமைச்சாச்சு, வர்ற வாரம் செயற்குழு கூட்டுறாங்க அதிமுகல, அங்க டிஸ்கஸ் பண்ணி சொல்ல சார். ஏன் வந்து தொண்டர்களை மதிக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல. நான் ஏன் இதை வைக்கிறேன்னா, பாஜகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் சொன்னாங்க, அது வந்து கூட்டத்துல நிறைவேற்றப்பட்டது, அதுக்கப்புறம் தான் இந்த முடிவே எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பிரஸ் மீட்ல எல்லாரும் வந்து சொன்னாங்க. அப்போ அந்த நிலைப்பாடு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நிலைப்பாடு இப்படி இருக்குல்ல. இப்போ தொண்டர்கள் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும், அப்போதான் பெரிய வெற்றியை தர முடியும்னு இபிஎஸ் சொல்லியிருக்கலாம், ஐயால ஒரு கூட்டணி வச்சிருக்கலாம். உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்ச மாதிரி தொண்டன் சொல்லுவான்றதுல அவர் வீட்டை தேடி போயிருக்கலாம், இல்லை பார்ட்டி ஆஃபீஸுக்கு போயிருக்கலாம், அவரை பார்த்து சொல்லியிருக்கலாம், சேலத்தில் சொல்லியிருக்கலாம். தொண்டர்களுடைய எண்ணத்தை அவர் இப்போ அவர் நிறைவேற்றிருக்காருன்னு அர்த்தம். சரி, ஏன்னா தொண்டன் தான் பாதிக்கப்படுறவன். நீங்கள் எந்த ஒரு இயக்கத்திலையும் தலைமையில் இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, தோல்வியோ வெற்றியோ வந்து அவங்க அதை சுலபமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தொண்டனால் எடுத்துக்க முடியாது, நிர்வாகிகள் எடுத்துக்க முடியாது. நிர்வாகிகள் அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஐயால அவர் வச்சிருக்காரு, அது அப்படியே நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல அது நிர்வாகிகள் சொன்னாங்களா, இல்ல எஸ்பி வேலுமணி, தங்கமணி கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி இது மாதிரி கூட்டணி வச்சாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்களும் இந்த கட்சியில தொண்டர்கள், நான் அறிஞ்ச வரையில எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி போக வேண்டாங்கிறதுல திடமா இருந்தாரு அப்படின்னு சொல்லி 2 மாசம் முன்னாடி வரைக்கும் எனக்கு கிடைச்ச தகவலின்படி அப்படிதான் இருந்தது. ஆனா மத்த ஃபேக்டர் எல்லாம் பார்க்கும்போது வெற்றி ஒண்ணு மட்டுமே குறிக்கோளா வச்சுட்டு இந்த மாதிரி கன்வின்சிங் ஆயிட்டாரா அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுல தப்பே இல்லைங்கிறேன் நான், தப்பே இல்லை. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மன்னர் உக்காந்துக்கிட்டு, என்ன அமைச்சரே நாட்டில் மாத மும்மாரி பொழிகிறதா? இது அது மாதிரி இல்லை. நீங்கள் சொல்கிற வேலுமணி, தங்கமணி, யார் வேணாலும் இருக்கட்டும், அவங்களும் இந்த இயக்கத்தில் எம்ஜிஆர் காலத்துலேருந்து தொண்டர்களாக இருந்து தலைவர்களாக வளர்ந்தவங்க தான். அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே இபிஎஸ் வந்து வேணவே வேணான்னு குதிரை கொம்பில் இருந்தார், இவங்கெல்லாம் சொல்கிறத கேட்டு தான் பண்ணாருன்னா நான் இபிஎஸ்ஸை மனசார பாராட்டுறேன். ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு முடிச்சிடுறேன். என்ன காரணம்னா, தான் தான் அப்படிங்கிற அகந்தை இல்லாம, இப்ப திமுக எப்பவுமே கருணாநிதி தான் தான்ங்கிற அகந்தை, அவர் சொன்னதான் மற்றவங்களோட சொல்லுவாரு, இவங்க சொன்ன நிறைவேற்றேம்பாங்க, அதெல்லாம் கிடையாது. எப்ப வந்து அவருடைய எந்த விதமான கர்வமும் இல்லாம, நாம தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர், நாம தான் தலைமை, நாம சொல்றதுதான் இவங்க கேட்கணும் இல்லாம, நமக்கு எண்ணங்கள் மாறுபட்டு இருந்தாலும் இத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டார்ல, அப்ரிஷியேட் பண்ணிட்டு போங்க. அதில் எதுக்கு உங்களுக்கு சந்தேகம்? இபிஎஸ் எதுக்கு இப்படி பண்ணுறாருன்னு கேட்குறீங்க?
கட்சி நலன் மற்றவங்களுக்குலாம் முக்கியம் போது தலைவராக இருக்கிற அவருக்கு கட்சி நலன் முக்கியம் இல்லையா? எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி வந்து அழியணும்னு அவர் நினைப்பாரா? ஜெயலலிதா வளர்த்த கட்சி வந்து வீணா போகணும்னு அவர் நினைப்பாரா? அவர் வந்து கட்சியினுடைய நலன்கிறது முடிவு எடுத்திருக்காரு. சரி, ஓகே சார், அது அவங்க கட்சி அவங்க பார்த்து முடியும். அவங்க கட்சி இவங்க கட்சி எல்லாம் இல்லை, அதை தான் சொல்றேன். அவங்க கட்சி யார் கூட வேணாலும் செய்யறாங்க. உங்களுக்கு எதுக்கு வயிறு இது? குந்திக்கு குழந்தை பிறந்தா காந்தாரி அம்மி குழவை எடுத்து வயிற்றுல அடிச்சுக்கிட்டாங்கம்பாங்க. அதிமுக யார் கூட போனா உங்களுக்கு என்ன சார்? எதுக்கு சார் சட்டசபையில் அதை பத்தி பேசுறாரு ஒரு முதலமைச்சர்? சொல்லுங்க பதில. நீங்க வெளியே அரசியல் பேசுங்க, மேடை போட்டு பேசுங்க. நீங்க சட்டசபையில எதுக்கு சார் வாயில வயிற்றுல அடிச்சு? அவர் என்ன சொல்றாரு, நீட்டு விவகாரம் தொடர்பா நீங்க கூட்டணியில தான் இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து கேட்டு அது நீட்டு விலக்குல இருந்து நீங்க பண்ணி கொடுத்தாதான் நான் கூட்டணி வைங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அது என்னன்னா கொஞ்சம் கொச்சையாவே பேசுவேன், நான் வேணான்னு பாக்குறேன். கொலை பண்ணிட்டு ஒருத்தன் நீதிமன்றத்துல போய் நின்னானா, ஏப்பா கடைசியா என்ன சொல்றேன்னு கேட்டாப்படி, ஐயா நான் ரொம்ப அனாதி ஆயிட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னா. என்னையா அனாதி ஆயிட்டேன்னு? அப்பா செத்து போயிட்டாரு, அம்மா செத்து போயிட்டாங்க. என்ன அப்படியா? அப்பா அம்மா செத்து போயிட்டாங்களா? நீ தானே அவங்கள கொலை பண்ண? இவன் தான் கொலையை பண்ணியிருக்கான். அனாதி ஆகிட்டேன், என்னை விட்டுருங்க, மன்னிப்பு விடுங்க. அது மாதிரி நீட்டை கொண்டு இவங்க கூட இருக்கிற நளினி சிதம்பரம் தான் அதாவது ஜெயலலிதா வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வந்து நீட்டுக்கு விலக்கு வாங்கினாங்க. அதுக்கு மேலே வந்து கியூரேட்டிவ் பெட்டிஷன் போட்டு அதை தனியாக வந்து விசாரணை வச்சு நீட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து நளினி சிதம்பரம். காங்கிரஸ் இவங்க தோஸ்து எல்லாம் சேர்ந்து அத்தனை கொலையும் பண்ணிட்டு இப்போ வந்து கூட்டணி வேணும்னா நீட்டை எப்படி ரத்து பண்ண முடியும்? நளினியை தெளிவாக சொல்லிட்டா, யார் எந்த கொம்பம் வந்தாலும் நீட்டை வந்து ஒன்றும் பண்ண முடியாதான்னு சொல்லியாச்சு. நீ விலக்குங்கிற, நீட் விலக்கு தானே கேட்குற. ஒரே கையெழுத்தில் நீட்டை ஒழிப்போம்னு எப்படி நீங்கள் சொன்னீங்க? நேற்று கூட சட்டசபையில் சொல்கிறாரு, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு நம்பி நாங்கள் நீட்டை ஒழிப்போம்னு சொன்னோங்கிறாரு. இந்தியா கூட்டணி எப்போ அமைஞ்சது சங்கர்? தேர்தலுக்கு முன்னாடி தான். எந்த தேர்தல்? நாடாளுமன்ற 24. ஒரே கையெழுத்தில் நீட்டை ஒழிப்போம்னு இவங்க உறுதிமொழி கொடுத்தது எப்போ? 21. அப்புறம் அப்போ நீ ஏமாத்துறதுன்னு முடிவு வந்துட்டு பேசிகிட்டு இருக்க. 2024 தான் இந்தியா கூட்டணி. நீ உறுதிமொழி கொடுத்து 21. இப்போ என்ன சப்பக்கட்டு கட்டுற? இந்தியா கூட்டணி வந்திருந்தா ஒழிச்சிருப்பானு. அவனாலையும் ஒழிக்க முடியாது, கொண்டு வந்தவே அவனு நீயும் ஒன்றா இருக்கும்போது தான் கொண்டு வந்தீங்க. இப்போ உங்களால் முடியலை. இபிஎஸ்ன்னு முட்டாளா? அவரும் உனக்கு முன்னாடி முதலமைச்சர் இருந்தவர், 2 பேரும் ஒன்றா தான் எம்எல்ஏ ஆனீங்க 89. அவர் வந்து அவருக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சி அவர் முதலமைச்சரான 4.5 வருஷம். இன்னைக்கு இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன சொல்கிறான் தெரியுமா? 100% ஜெனிவன் சீஃப் மினிஸ்டர் அவர்னு சொல்கிறான். நீங்கள் எந்த ஐஏஎஸ் வேணாலும் போய் கேளுங்க, ஒரு ஃபைல் வந்து 1 மணி நேரம் தங்குனது இல்லைங்கிறான். இப்போ இருக்கிற சிஎம்ஐயும் அவரையும் கம்பேர் பண்ணி அஃபீஷியல்ஸ் பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் கேட்டு பாருங்க. நான் சொல்லிட்டு பொய்யெல்லாம் இல்லை, உண்மைக்கு மாறானதும் இல்லை. நான் ஏதோ இவரை தூக்கி வைக்கணும் இவரை இறக்கணும்னு சொல்ல, யதார்த்தமான உண்மை. அவருக்கு தெரியாதா? நீங்கள் நீட்டை ஒழிக்கணும்னா ஆல் இண்டியா லெவலில் ஒழிக்கணும். இந்த நமக்கு மட்டும் எக்ஸம்ஷன்ற வைத்தையெல்லாம் ஆகாது. நீங்கள் வந்து 39-40 எம்பி 40 எம்பின்னு சொல்கிறீங்கல்ல, பார்லிமெண்ட்டில் பில்லு கொண்டாங்க, நீட்டு எக்ஸம்ஷன் கேட்டு பில் கொண்டாங்க பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் இருந்தது இல்லை இந்த நீட்டுக்கு, எதுக்கு வாபஸ் வாங்கினீங்க? எதுக்கு சார் வாபஸ் வாங்கினீங்க? இந்த கவர்மெண்ட் வித்ட்ரா பண்ணியிருக்கு. கேஸ் எதுக்காக வாபஸ் வாங்குறீங்க? டிஸ்மிஸ் ஆகிடுச்சுன்னா மொத்தமாக போயிடுமே. இது மாதிரி அரசியல் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஆகையால் இந்த நீட்டை ஒழிப்போம்னு சொல்கிறதும் பொம்மாத்து வேலை. நீங்கள் போய் பேசி நீட்டுக்கு விலக்கு வாங்குங்கன்னு சொல்கிறது மக்களை திசை திருப்புறது. ஓகே, இப்போ அதிமுகக்குள்ளே திரும்ப ஓபிஎஸ் வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்றதெல்லாம் இல்லை. ஏற்கனவே அந்த கட்சி ஓபிஎஸ்ஸை கூட வச்சுக்கணுமா வேண்டாம்? இல்லை நம்மளால் வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் வந்து பெரிய ஆள் கிடையாது. நீங்க அதிமுக சார்ந்த பல்வேறு தருணங்கள்ல நீங்க அம்மா கூட எல்லாம் டிராவல் பண்ணிருக்கீங்க. அதிமுக நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு ஓபிஎஸ் கூட வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? அவளு வெளியே இருந்தாது அட்லீஸ்ட் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னாது உங்க தரப்புல இருந்து. ஏதாவது திமுகவுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டா என்னால் அட்வைஸ் பண்ண முடியாது. பல விஷயங்கள் எனக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிற சிஎம்க்கு வந்து அட்வைஸ் பண்ணா பல விஷயங்கள் பண்ணலாம். ஆனா அட்வைஸ் பண்ற லெவல்ல நாம கிடையாது. அவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு பல பேர் இருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ் யார் சொல்லிவிடுங்க, தயவு பண்ணி சொல்லுங்கள். டிடிவி தினகரன், சசிகலா. ஓபிஎஸ்ஸை வந்து கட்சியை விட்டு அனுப்பிச்சதுக்கு காரணங்கள் வேறு. அங்கே பொதுக்குழு நடக்குது, இவர் பொதுக்குழுக்கு போக வேண்டியவர். பொதுக்குழுக்கு போகாமல் தலைமைக்கழகத்தில் போய் ஆட்களை வச்சு அடியாட்களை வச்சு அடித்தார் போக்குவரத்துன்னு அவரை கட்சியை விட்டு நீக்கினாங்க. திரும்ப அவரை கட்சியில் சேர்க்கறதும் சேர்க்காததும் கட்சியினுடைய ப்ரொவோகேட்டிவ் ரைட். ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து
பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பலாப்பழ சின்னத்தில் நின்று கணிசமாக ஓட்டெலாம் வாங்கியிருக்காரு. ஆச்சுங்களா? ஆகையால் அவர் வந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு என்ன தெரிந்து அந்த கட்சியினுடைய நடைமுறை அப்படி தான். அந்த காலத்துலேருந்து ஒருத்தரை வந்து கட்சியை விட்டு நீக்குவாங்க. ஏன் கேள்வி முறையே கிடையாது. உனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டோம், அதில் எம்ஜிஆர் காலத்தில் நோட்டீஸ் கட்சியை விட்டு நீக்குவாங்க. வந்து ஐயா நான் அந்த தப்பு பண்ணல, யாரோ தப்பாக சொல்லிட்டாங்க, நீக்கிட்டீங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்தா திரும்ப சேர்ப்பாங்க. இது அந்த கட்சி நடைமுறை. ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவர் அடியாளோட போய் தலைமை கழகத்தை அடித்து உழைச்சதுக்கு வந்து உடச்சி ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனதுக்கு எல்லா சாட்சியும் இருக்குது மீடியாவில். அந்த தவறுக்காக அவரை நீக்கியிருக்காங்க. அவர் வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு, இனிமேல் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்தாருன்னா இந்த கட்சியினுடைய தலைமை அதை பரிசீலிச்சுன்னா யாரும் ஏன்னு கேட்க முடியாது. அது அந்த கட்சியினுடைய இது கட்டுக்கோப்பு. மற்றபடி நீங்கள் மற்ற 2 பேரை பற்றி சொன்னீங்கன்னா அவங்கள வந்து அந்த காலத்துலேயே டிசோன் பண்ணிட்டாங்க. இந்த கட்சியினுடைய அது என்ன சொல்கிறது, கட்சியிலேருந்து தள்ளி வச்சுருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தில் வேணா என்னுடைய கருத்தை சொல்கிறேன். பல வருஷம் அதிமுக வந்து ஜெயலலிதா தலைமையில் செயல்பட்டது அவங்க தான் எல்லாம்னா கூட இவங்க இந்த சசிகலா, தினகரன், இந்த கோட்டையர் இருக்குல்ல, அவங்களுடைய ஒரு ஆளுமை, அதிகாரம், ஒரு சர்வாதிகாரம், இதுக்கெல்லாம் ஜெயலலிதாவுக்காக தாங்கிட்டு இருந்துட்டாங்க எல்லாருமே. அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடச்சிது அவங்களுக்கு. அவங்கள ஏதோ ஒரு காரணத்துக்காக டிசோன் பண்ணாங்க, ரிலீஃப் கிடச்சிது. ரிலீஃப் கிடச்ச பிறகு திரும்ப போய் வந்து அந்த கிளச்சஸில் விழுவாங்கன்னு நான் நினைக்கல. திரும்ப போய் அவங்கக்கிட்ட கை கட்டி இப்படி நிற்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இல்லை, டிடிவி தினகரன் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. சசிகலா எப்படியாவது அம்மா ஆட்சி கொண்டு வரணும், எப்படியாவது எல்லாரும் ஒன்றிணையணும், எப்படியாவது நான் ஒன்று இணைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, நம்ம வீட்டுக்கு பின்னாடி. அங்கே போனால் நான் தான் டாக்டர்னுவான், நான் தான் ஜட்ஜுன்னுவான், நான் தான் மந்திரியும்பா, எது வேணாலும் சொல்லிகிட்டு இருப்பான். அது மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர இவங்க மட்டும்தான் அம்மா ஆட்சியை கொண்டு வரணுன்றாங்களா? நீங்கள் வந்து எம்ஜிஆர் ஆட்சி அம்மா ஆட்சி ரெண்டையும் கொண்டு வருவேன்னு தானே இபிஎஸ் வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் எங்கேயாவது ஸ்காட்லாண்ட் யார்டில் போய் ஒரு ஆளை பிடிச்சி அவர் தலைமையில் ஆட்சி அமைப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு என்ன? இல்லை கேட்குறேன், அவர் அதுதானே பாடுபடுறாரு. இத்தனை பிரச்சனை சுற்றி, அதாவதுங்க எதிர்கட்சிகள் அவரை அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லை, கூட இருந்தவன் வந்தவன் போக்குவரத்து, நம்ம மீடியா, பெண்ணுக்கு அடிமை, அத்தனை பேர் அவரை தான் குறி வச்சு அடிக்கிறீங்க. ஆனால் அவர் வந்து எதுக்கு நிற்கிறாரு? ஜெயலலிதா ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு தான் பாடுபடுறாரு. அன்னைக்கு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சி 2 ஆச்சு, ஜானகியம்மா தலைமையிலையும் ஜெயலலிதா தலைமையிலையும். ஜெயலலிதா ஒரு 29 சீட் ஜெயிச்சு காமிச்சு, ஜானகியம்மா ஒன்றும் ஜெயிக்கலன்னு ஒன்று, அந்த மாதிரி ஜெயிக்கலன்னு ஒன்று பெருந்தன்மையாக ஜெயலலிதா கட்சியை கொடுத்துட்டு போனாங்கல்ல. நீங்கள் 4 வருஷம் உள்ளே போயிட்டு தானே வந்திருக்கீங்க. அப்படியே நீரோட்டத்தில் உங்களை ஒதுக்கிட்டாங்கல்ல. சந்தோஷமாக நீங்கள் தானே சொல்கிறீங்க, நாங்கள் தான் இபிஎஸ்ஸை முதலமைச்சர் ஆக்கணும், நாங்கள் தான் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. நீங்கள் ஆக்கினவர் தானே. நல்லபடியாக கட்சியை நடத்திட்டோம், திரும்ப ஆட்சியை பிடிக்கிட்டோம், முதலமைச்சர் ஆகட்டும்ன்ட்டு பெருந்தன்மையாக ஒதுங்க வேண்டியது தானே. நீங்கள் வந்தால் தான் இந்த கட்சி வந்து ஆட்சியை பிடிக்குமா? எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? உங்களுடைய கேலிபர் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க? தயவுன்னு சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லாமல் சிங்கத்துக்கு தலையாக என்ன வைய நான் உருமுறைன்னு சொன்னால் எப்படி? அயல் இதெல்லாம் வந்து, ஆனால் எதாக இருந்தாலும் முடிவு பண்ண வேண்டியது அதிமுகவுடைய தலைமை. இப்போ கூட நம்ம சோஷியல் மீடியாலெலாம் பார்த்தேன், ஏதோ தினகரன் அதிமுக கொடி இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு போட்ட கேஸை வாபஸ் பெற்றார். எதுக்கு வாபஸ் வாங்கினாங்க? கேஸை போட்டது யார் சார்? அப்போ அவர் 18 அன்னைக்கு வந்து 18 எம்எல்ஏக்களை இங்கேருந்து பிடிச்சிட்டு போய் நாங்கள் தான் அதிமுகன்னு சொல்லிகிட்டு இருந்தார். கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர்னு சேர்த்து தான் கேஸை போட்டாங்க. அன்னைக்கு அவர் வந்து அதிமுகன்னு சொன்னதை விட்டு பயன்படுத்தக்கூடாது கொடியும் கட்சி பேரையும் சொல்லி தான் ஸ்டே வாங்கிண்டு. அவர் தான் தனியாக வந்து இந்த 18 பேரும் சதுரி போய் அங்கே போய் இங்கே போய் அவன் திமுகவில் போய் இப்போ அதில் கூட இருந்தவன் மந்திரியாக இருக்கான், எம்பியாக இருக்கான், மாவட்ட செயலாளராக இருக்கான், எல்லாம் பிச்சு ஓடி போயிட்டானுங்க. அவர் தனியாக ஒரு எறா கடை போட்டார், தனிக்கடை ஆரம்பிச்சிட்டாரு அமமுகன்னு. அவர் அதிமுகவை யூஸ் பண்ணுறதே இல்லை, பேரையே சொல்கிறது இல்லை. சொல்லலை, ஐயாவில் வந்து பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுதானே தவிர. ஆனால் சோஷியல் மீடியாவில் தெரியுமா, ஆகையால் திரும்ப தினகரனை சேர்த்துக்குவாங்க, பிறகு சசிகலாவை சேர்த்துக்குவாங்க, ஓபிஎஸ். எனக்கு என்ன இந்த கதையெல்லாம் நம்பிக்கை இல்லை. அவர் தனிக்கடை போட்டார், அவர் இந்த கட்சி பேரை சொல்கிறது இல்லை. இப்போ ஓபிஎஸ் வந்து சொல்லிகிட்டு இருந்தார், அதுக்கு ஒரு ஸ்டே வாங்கினாங்க. அவர் இப்போ அதிமுக கொடி போட்ட கார்லையாக போகிறார் இல்லையே? போல இல்லை, லெட்டர் பேட்டில் அதிமுகன்னு போட்டுருந்தார், இப்போ போடுறாரா? இல்லை.
அது வருதுன்னு நினைக்கிறேன். என்ன வருது? அனைத்து இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர். நீங்க எடுத்து பாருங்க, அனைத்து அதிமுக அவர் போடல, போட முடியாது. ஏன்னா கோர்ட் ஸ்டே இருக்குமே. அப்படி ஐயால நாளைக்கு அவர் போய் ஒரு பிஜேபியில் சேர்றாருன்னு வச்சுக்குவோம். ஓபிஎஸ் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பம் பிஜேபியில் போய் சேர்றாரு, ஆட்டோமேட்டிக்காக இந்த பெட்டிஷன் க்ளோஸ் ஆக தான் போகுது. ஏற்கனவே அவர் பேரில் வாங்கி வச்சிருக்க ஸ்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆக தான். இல்லை, அவர் என்ன சொல்றாரு, காலகாலத்துக்கு நான் அதிமுகவில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இருங்க, யார் வேணான்னா வீட்டில் உட்காந்துக்க வேண்டியதான். அதிமுகவில் இருப்பான்னு முடிவு பண்ணுறது இன்னைக்கு. சார், எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதா காலத்துலலாம் பல பேர் வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. வெளியே போனவங்க பல பேர் பேசியிருக்காங்க. பேச தான் முடியுமே தவிர எதுவும் மெட்டீரியலைஸ் ஆகாது. நீங்கள் அனுசரித்து போகணும். நீங்கள் வாட்டுக்கு என்னைய மாதிரி பணிவான ஆள் தெரியுமா, என்னைய மாதிரி விசுவாசமான ஆள் தெரியுமான்லாம் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்கலாமே தவிர யதார்த்தமானதுக்கு வந்து அது எடுபடாது. யதார்த்த களம் அது இல்லை. யதார்த்த களம் வேறு. நீங்கள் 4 வருஷமாக எங்கேயோ கட்சி எங்கேயோ போயிடுச்சு சார். அது ஒரு ஸ்டேஜில் போய் நிற்கிது. நம்மெல்லாம் உட்காந்து பேசுகிற மாதிரிலாம் அதிமுக இல்லை. சரி, நான் இறுதியாக கேட்க விரும்புறது, 2026 அதிமுக ஒரு பலமான கூட்டணி அமைக்கும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துட்டாங்க. வேற எந்த கட்சிகள் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது நாம் வந்து ஜோசியமே சொல்ல முடியாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா, திமுகவில் வந்து இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கிறவங்க யாரும் வெளியே வருவாங்கன்னு நான் நம்பலை. ஏன் நம்பலைன்னு சொன்னால், எல்லோரும் வந்து அங்கே பாண்ட் எழுதி கொடுத்துட்டாங்க. அவன் இப்போ கம்யூனிஸ்ட்டு, சாதாரண கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்கிறோம், வலது கம்யூனிஸ்ட்டு 21 எலெக்ஷனில் 15 கோடி, இப்போ 24 எம்பி எலெக்ஷனில் ஒரு 15 கோடி, லெஃப்ட் கம்யூனிஸ்ட்டு. இது வந்து நம்மளை சொல்கிறதில்ல. எலெக்ஷன் கமிஷனில் திமுக எழுதி காசையும் கொடுத்துட்டு காட்டி கொடுத்தது திமுக தான். இடது கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு 10 கோடி இல்லை. அதே மாதிரி மற்ற எல்லா கட்சியும் வந்து அங்கே கை நீட்டி வாங்கினவங்க தான். ஆகையால் அவங்க அந்த பாண்ட்லேருந்து வெளியே வர முடியாது. நாம் வேணால் நாகரிகமாக சொல்லணுன்னா பாண்டட் லேபராக இருக்காங்கன்னு வேணால் சொல்லலாம். ஆகையால் அவங்க வருவாங்கன்னு இவங்க யாராவது எதிர்பார்த்தா வந்து ஓப்பனாக சொன்னால் அது முட்டாள்தனம். யார் எதிர்பார்த்தாலும், ஈவன் விஜய் வந்து இங்கேருந்து ஆளுங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தாலும் அது வந்து படுமுட்டாள்தனம். வரமாட்டாங்க. சீமான் அவர் ஒரு லைனில் போயிட்டுருக்காரு. தாவேக்காங்கிற ஒரு அரசியல் சினிமாவை இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு தெரியாது. நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் அதுக்கு என்ன இருக்குது. சீமானுக்காக ஒரு 8% இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்ற ஆகையால் இதுக்கு மேலே யார் வருவாங்கங்கிறதுலாம் வந்து காலம்தான் பதில் சொல்ல முடியுமே தவிர நாம் கேரளா பாடூர் பண்ணிக்கிற மாதிரி ஜோசியன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி பாமக வந்து என்ன சொல்லுது, நாங்கள் என்டிஏல் இருக்கோங்கிறோம். அது பிஜேபியினுடையது. தேமுதிக அது வந்து ஏன்னா அதிமுக கூட பாமக இல்லை. போன வாட்டி அவங்க கூட தேமுதிக மட்டும்தான் அதிமுக கூட இருக்குதுன்னு வச்சுக்கோம். என்டிஏல யார், இப்போ ஜான் பாண்டியனோ யார் வேணாலும் இருக்கட்டும், ஏற்கனவே அந்த என்டிஏல இருக்கிறவங்களாம் வச்சு தக்க வச்சுக்க வேண்டியது வந்து பிஜேபியினுடைய வல்லமை. ஆனால் இப்போ இருக்கிற அந்த என்டிஏ இருக்குல்ல, எம்பி எலெக்ஷனில் இருந்த என்டிஏ இப்போ அதிமுக ப்ளஸ், இது வந்து இன்டாக்டாக ஃபைட் பண்ணாலே வந்து கெட் ஓவர் ஆகலாம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள், சேமியுங்கள். வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at VCare. 5-star K செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 Hours வெற்றி நடை போடுகிறது.